இப்போ நாப்கின்ஸ் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாப்கின் வந்து நம்மளோட உடல் நலத்துக்கும் வசதிக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கணும். ஒரு சிலவங்க ஃபேட்டியாக இருப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேடு, இப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு சின்ன பேட்லேருந்து பெரிய பேட் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது சரியாக யூஸ் பண்ணலை, அது கரெக்டாக இல்லை, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சூடு, ஈரப்பதம், தேக்கம் இது எல்லாமே நுண்ணுயிர் கிருமிகளை வளர தூண்டும். இதனால மாதவிடாயின் போது என்னென்னா தோலில் சொறியும் எரிச்சலும் ஜாஸ்தியாகும். பொதுவாகவே நம்மளுக்கு தோலில் சொறியும் எரிச்சலும் நம்மளுக்கு அந்த தொடை ஓரங்கள்லையோ இல்லை அந்த பிறப்புறுப்பு பகுதியிலையோ மாதவிடாய் டைமில் தோணுதுன்னு சொன்னாவே நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் இல்லாட்டினா நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ண பார்த்துக்கணும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதோட பாதிப்புகள்லேருந்து தவிர்க்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்மளோட பிறப்புறுப்பு கூட நேரடி தொடர்பில் இருக்கிறது அந்த நாப்கினோட ஃபஸ்ட் லேயர். அதனால அந்த ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு காட்டனில் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்து வாங்கிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு செயற்கை பொருட்களால் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா, சானிடரி நாப்கினில் வந்துட்டு அதோட மூலப்பொருட்கள் குறிப்பிடுறத கட்டாயம் செய்யலை. இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து அது காட்டனில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை வாங்காமல் வேறு நாப்கின்ஸ் வந்து வாங்கிக்கிறது நல்லது. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட நாப்கின்ஸ் கிடைக்குது. கொஞ்சம் விலை ஜாஸ்தியானாலும் கூட நம்ம அதை ப்ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு பெண் வந்துட்டு தன்னோட வாழ்நாளில் சராசரியாக 15,000 நாப்கின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 15,000 நாப்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்கிறது அவசியம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாப்கின்ஸ் வாங்கும்போது அந்த காலாவதி தேதியை பார்க்கணும். இப்போ நாப்கின்ஸில் வந்துட்டு காலாவதி தேதி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இருக்காது. உணவுப் பொருட்களில் எப்படி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதே மாதிரி நாப்கின் பாக்கெட்லேயும் எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி நாப்கினை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பொதுவாக சிறப்பு விற்பனையிலையோ இல்லைனா இலவசமாகவோ தள்ளுபடி விலையில் விற்கப்படுற நாப்கின்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்த மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். அதெல்லாமே கண்டிப்பாக சோதனைக்கு உட்படுத்தப்படாத நாப்கின்கள். அதனால் அதை வாங்குறத நம்ம பெருமளவு தவிர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நாப்கின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா மார்க்கெட்டில் வந்துட்டு புதுசாக நாப்கின்ஸ் வரும்போது ஜஸ்ட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஆடில் நிறையா காட்டுறாங்க, இதுக்கு அது யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம அப்படி பார்த்து யூஸ் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவுமே சென்சிட்டிவானது. ஸோ நம்ம வந்துட்டு ஹேருக்காகட்டும் ஸ்கின்னுக்காகட்டும் ஷாம்பு சோப்பெல்லாம் வந்துட்டு அடிக்கடி மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அதை விட சென்சிட்டிவானது நம்ம பிறப்புறுப்போட ஸ்கின். அதனால் நம்ம அதோட நேரடி தொடர்பில் ஒரு அந்நிய பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு நம்ம கரெக்டாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக செட் ஆகிட்டு நம்ம ரொம்ப வருஷமாக அதைவே யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு போயிட்டு மார்க்கெட்டில் ஐயோ இது விலை கம்மியாக இருக்குது இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படாத நாப்கின்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மார்க்கெட்டுக்கு வருதுன்னு சொன்னால் நம்ம அதை வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அந்த இடத்துல அலர்ஜி வந்து இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிரமம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக எது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதவே நம்ம அதாவது ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே சிறந்தது. ரெண்டாவது, நாப்கின்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசனை பொருட்கள் இருக்கிற நாப்கின்ஸை வந்து வாங்குறத யாரும் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அதனால் அந்த வாசனை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறது வந்து உடல் நலத்துக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ வாசனை பொருட்கள் இருக்கிற நாப்கின்ஸை வாங்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.